உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 46:4, இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். நம்ம தேவன் அப்படிதான் சொல்றாங்க. இன்றைக்கு கூட உங்களை நான் ஏந்துவேன், இன்னைக்கு கூட நான் உங்களை சுமப்பேன், இன்றைக்கு கூட நான் உங்களை தப்புவிப்பேன், காப்பாற்றிடுவேன் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்குங்க 2 கை 2 கால் கொடுத்துருக்காரு மனிதர்களுக்கு? அவரே ஏந்துவேன்றாரு, அவரே சுமப்பேன்றாரு, நானே காப்பாற்றிடுறான்றாரு. அப்புறம் எதுக்குங்க 2 கை 2 கால்? அவ்வளோ அன்பு. ஐயோ பாவம், என் பிள்ளைங்களை நான் மண்ணில் தான் செய்தேன், வெறும் மண்ணில் தான் செய்தேன் என் பிள்ளைங்களை. அவன் வெறும் 206 எலும்பு தான் இருக்குது, அதனால் நானே தூக்கிக்கிறேன், நானே ஏந்திக்கிறேன், நானே காப்பாற்றிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால்தாங்க உங்களை அவர் காப்பாற்ற ஆசைப்படுறாரு. எல்லா இடத்துலேருந்து தப்பிச்சு நல்லா வாழ்ந்துடுவீங்க. அவருக்கு அவ்வளோ அன்பு, உங்கள் மேலே அவ்வளோ அன்பு. வியாதியிலேருந்து தப்பிச்சு வந்துடுவீங்க, பிசாசுக்கிட்ட இருந்து தப்பிச்சிடுவீங்க, உங்கள் வறுமை உங்கள் கடன் அந்த சுமையிலிருந்து தப்பிச்சிடுவீங்க, பொல்லாத மனிதர்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளில வந்துடுவீங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க, எந்த ஒரு தேவ தூதர்களையும் அவர் தூக்குறதே கிடையாது. எந்த ஒரு மிருகத்தையோ எந்த ஒரு பறவையோ அவர் தூக்கி சுமக்கிறதே கிடையாது. ஆனால் மனிதர்களை மட்டும்தான் நான் சுமப்பேன், நான் ஏந்துவேன், நான் தப்புவிப்பேன் அப்படின்றாங்க. அவ்வளோ அன்பு மனிதர்கள் மேலே, அவ்வளோ அன்பு. ஒவ்வொரு நொடியும் உங்களை நல்லா வச்சு பாருங்க. அதுதான் மனிதர்கள்னால் அவர் ஒவ்வொரு நொடியும் நல்லா வச்சுப்பார். பயப்படாதீங்க, ஐயோ என்ன நடக்குமோ அப்படின்னு கவலைப்படாதீங்க. ரொம்ப நல்லா வச்சு பாருங்க உங்களை. நீங்கள் மோசே பேபியை பாருங்களேன், அவங்க அம்மா கிட்ட நல்ல பால் குடிச்சிட்டு வயிறு முட்டை பால் குடிச்சிட்டு செம்ம தூக்கம் வந்துருச்சு மோசே பாப்பாவுக்கு, மோசே பேபிக்கு. அவங்க அம்மா நாணற்பெட்டியில் போட்டு அந்த குழந்தைய கொண்டு போய் நதியோரமாக வச்சுட்டு ஓடி வந்துட்டா. அப்பா 3 மாதம் நான் தூக்கிட்டேன், 3 மாதம் நல்லா ஏந்தி சுமந்தேன், காப்பாற்றினேன், இனிமேல் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு நதி ஓரமாக நாணற்பெட்டியில் அந்த குழந்தைய போட்டு வச்சுட்டு ஓடி வந்துட்டான். அந்த குழந்தைய தூங்கிட்டு தான் இருந்துச்சு, ஏன்னா வயிறு முட்டை பால் இருக்குது, அது குழந்தை தூங்கிட்டு தான் இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் கழித்து பசி எடுத்துருக்குமாங்க. 2 மணி நேரம் கழித்து தான் அழுதுருக்கும், இல்லைன்னா 1 மணி நேரம் கழித்து அழுதுருக்கும்னு பாருங்களேன். 2 மணி நேரம் 1 மணி நேரத்துலேயே தேவன் காப்பாற்றிட்டார் அந்த குழந்தைய. இளவரசியை கூப்பிட்டு விட்டாருங்க. யார் இந்த நாட்டு இளவரசி, இங்கே ஆகணுன்ட்டார். இளவரசி வந்தாங்க. உங்கள் அப்பா தான் சட்டம் போட்டார், நீ தான் இந்த குழந்தைய இனிமேல் ஏந்தணும், சுமக்கணும், இனிமேல் நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு குழந்தைய எடுத்து கையில் கொடுத்துட்டாரு. தேவைப்பட்டா உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் வரும்போது தேவைப்பட்டால் இந்த நாட்டின் பிரதம மந்திரியை கூப்பிடுவார், இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு விடுவார், முதல்வரை கூப்பிட்டு விடுவார், ஓகேங்களா, அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு விடுவார். உங்களை தேவைப்பட்டால், உங்களை காப்பாற்றுவதற்கு இவங்கெல்லாம் தேவைப்பட்டால் கூப்பிட்டு விடுவாருங்க. ஏன்னா அவருக்கு உங்கள் மேலே அவ்வளோ பிரியம். அவ்வளோதான். மோசே பேபி தூங்கி எழுந்து வேணால் அதை ஈரமாக்கியிருக்கலாம் நாணற்பேட்டியில், அவ்வளோதான். தூங்கி எழுந்த ஜாலியாக இளவரசி கையில் வந்துடுச்சு, அவ்வளோதான். தேவன் காப்பாற்றுவாருங்க. அவருடைய காப்பாற்றுற அழகே அது ஒரு தனி தான். அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாருங்க. உங்களுக்கு செம்ம பாதுகாப்பு, அப்படியே பாதுகாப்பார், உங்களை ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். மனிதர்கள்னால் அவ்வளோ பிடிக்கும். நீங்களாம் அவருடைய குழந்தைகள், சரிங்களா? எதற்கும் பயப்படாதீங்க, நல்லா வச்சுப்பார். ஒவ்வொரு நொடியும் நீங்கள் நல்லா வாழ்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களப்பா ஒவ்வொரு நொடியும் நீங்கள் ஏந்த போகிறீங்க, சுமக்க போகிறீங்க, காப்பாற்றி விட போகிறீங்க. அதற்காக நன்றி. தேவைப்பட்டால் உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுவதற்கு தேவைப்பட்டால்
பெரிய பெரிய ஆளுங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நிறுத்திடுவீங்க. அவ்வளோ அன்பு உங்கள் பிள்ளைங்க மேலே. அதற்காக நன்றி. நான் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தம் கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம்பா. சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களையும் சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. சாமி உமக்கு நன்றி. ஒரு மனுஷனால் சுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோமாப்பா. 7 வருட அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பா நன்றி அப்பா. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.